ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ரம்யா வீட்டு சமையலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே வைரலாகி எல்லோரும் டேஸ்ட் பண்ண இஃபா சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இஃபா சிக்கன் செய்கிறதுக்கு இந்த மாதிரி தை பீஸ் எடுத்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் டெண்டராகவும் இருக்கும். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ பீஸ், அந்த 2 பீஸ் சேர்த்து 1/2 கிலோ இருக்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். அதுக்கு நம்ம முதல்ல மசாலா போட்டு ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கீரல்கள்லாம் போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா அல்லது கரம் மசாலானா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். இன்னும் கொஞ்சம் காரம் வேணும், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான உப்பு. இது கூடவே சிக்கனை நல்லா சாஃப்டாக ஜூஸியாக ஆக்குறதுக்கு ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. வழக்கமாக தந்தூரி செய்யும்போது இந்த தயிரை நல்லா துணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்து நல்லா ஹங்க் அண்ட் கர்ட்னு சொல்லக்கூடிய கெட்டி தயிராக தான் மிக்ஸ் பண்ணுவோம், தண்ணியே இல்லாமல். எலுமிச்சை பழசாறு நான் நல்ல ஒரு பெரிய பழத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன், இவ்வளோ இருக்குது. இந்த இஃபா சிக்கனுக்கு நம்ம எலுமிச்சை பழசாறு கம்மியாக தான் சேர்க்கணும். ஒரு 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் தாராளமாக போதும், அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாதி எலுமிச்சை பழத்தில் உள்ள ஜூஸ் மட்டும் போதும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி கலந்துடுங்க, நல்லா கலந்துடுங்க. எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 பீஸையும் இதில் போட்டு நல்லா புரட்டி ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ண விட்டுருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க, வெளியே வச்சுட்ருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப நேரம் நீங்கள் 2 மணி நேரம் கழித்து தான் செய்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீசரில் தூக்கி வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கீழே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கும் போது எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நல்லா 1/2 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இது மட்டும் ரெடி பண்ணணும். இதுக்கு சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு 2 முட்டை வேக வைக்கணும், வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த 2 முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு மட்டும், எல்லோ வேண்டாம், வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த முட்டை வெள்ளைக்கரு கூட ஒரு 2 ஸ்லைஸ் சீஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 ஸ்லைஸ் சேர்க்குறத விட 1 ஸ்லைஸ் சேர்த்துக்கிட்டால் போதும், ஏன்னா அதுதான் அளவு கரெக்டாக இருக்கும். அது கூட ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 3 டீஸ்பூன் சேருங்க. அப்படி இல்லைன்னா பன்னீர் நான் ஒரு 3 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி பன்னீர் எடுத்துருக்கிறேன். 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க, பன்னீர் அல்லது ஃப்ரெஷ் க்ரீம் ஏதாவது சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, இதுக்கு தேவையான உப்பு. ஒரு 10 பூண்டு பல் வரைக்கும் சேர்க்கலாம், ஏன்னா நான் முதல்ல 4-5 பூண்டு பல் போட்டேன், அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு 4-5 பூண்டு பல் போட்டு அரைச்சேன். அதனால் ஒரு 10 பூண்டு பல் வரைக்கும் போட்டுக்கலாம். இது கூட ஒரு 3 டீஸ்பூன் பாலும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துச்சு. இங்கே பாருங்கள், இதை திறக்கும்போது எனக்கு முட்டையோட ஃப்ளேவர் தான் அப்படியே முன்னே நின்றுது. அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி திரும்ப ஒரு 5 பூண்டு பல்லும் திரும்ப ஒரு 3 டீஸ்பூன் பாலும் சேர்த்துட்டு திரும்ப நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்ம இஃபா சிக்கனுக்குள்ளே அந்த சாஸ் இஃபா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்ம திரும்ப பாலும் கொஞ்சம் பூண்டும் போட்டு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது. திக்னஸ் இவ்வளோ தான் இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அதில் திரும்ப சிக்கன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஆக்சுவலி அந்த சிக்கன் நம்ம மசாலா போட்டிருக்கோம்ல, அதை அப்படியே தந்தூரி மாதிரி சுட்டுட்டோ அல்லது ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டோ அந்த சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் நம்ம இஃபா சிக்கன்றது நம்ம அது மேலே போட்டு செய்கிறது தான். அதனால் இப்போ இந்த சாஸ் ரெடி ஆகிட்டு நமக்கு சிக்கனும் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. மேரினேட் ஆனதுக்கப்புறம் இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதை செய்து ரொம்ப நேரம் வெளியில் வச்சுட்ருக்காதீங்க. செய்துட்டிங்கன்னா இந்த சாஸையுமே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ இதை தவாவில் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். இங்கே சிக்கன் பாருங்கள், இதுவுமே மேரினேட் ஆகி 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ நான் தவா அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் போட்டிருக்கிறேன். தேவையான ரொம்ப எண்ணெய்லாம் போட வேண்டாம், தேவையான எண்ணெய் போட்டுக்கோங்க. சிக்கன்லேயும் தண்ணி விடும், அந்த தயிர்லாம் போட்டுருக்கிறதுனால அது எல்லாம் சேர்ந்து பொறுமையாக அப்படியே சூடு ஏறினதுக்கப்புறம் சிம்மில் மாற்றிடுங்க. பொறுமையாக இந்த பக்கம் அந்த பக்கம் வெந்து வரட்டும். எல்லா மசாலாவையுமே அதில் சேர்த்துருங்க, முதலே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், எல்லா மசாலாவையும் நான் அதில் சேர்த்துட்டேன். இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமும் பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டு நீங்கள் ஒரு 2-3 தடவை புரட்டி விடுங்க.
இங்கே பாருங்கள் 10-15 நிமிஷம் ஆச்சு இது இந்த சிக்கன் ரெடி ஆகுறதுக்கு. நல்லா வெந்துருச்சு. மூடி போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் புரட்டி போட்டு வேக விட்டேன். சூப்பராக வந்துருச்சு. எடுக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னே நம்ம 2 சிக்கனையும் மேல் பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணோம்ல இஃபா சாஸ், அதை தூக்கி மேலே நல்லா தாராளமாக அள்ளி போட்டுருங்க. அள்ளி போட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் திரும்பியும் லோ ஃப்ளேமில் விட்டுட்டு திறந்து பார்த்தா அதை எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் அந்த இஃபா சிக்கன் வாவ் அப்படி இப்படி சொல்கிறாங்களே, அந்த அளவுக்குலாம் வருது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த சிக்கனை தனியாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சாஸில் தொட்டு சாப்பிட்றதுக்கு வாவ்னு சொல்லலாம். அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. நீங்கள் அதனால் ஒரு சிக்கன் மேலே இப்படி போட்டுட்டு ஒரு சிக்கனை முதல்ல தனியாக எடுத்துருங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு சிக்கனை இதில் டிப் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு சிக்கன் மேலே சாஸை போட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதையும் சாப்பிடுங்க. ரெண்டையும் டேஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.